ஓம் சாந்தி 8/12/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும். படிப்பின் சாரமே நினைவு ஆகும். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, எது வரைக்கும் நம்ம இந்த சரீரத்தில் இருக்கோமோ அது வரைக்கும் தந்தையை நினைவு செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும், மேலும் நம்முடைய ஆயுளும் அதிகரிக்கும். இந்த படிப்பை நினைவு செய்வதற்காக தான். அதனால் இந்த படிப்பினுடைய சாரமே என்ன? ஆத்மான்னு உணரணும், தந்தையை நினைவு செய்யணும். நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும், சதோப்பிரதானமாகும், நீண்ட ஆயுளும் கிடைக்கும். ஆகையினால நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாரு. கேள்வி கேட்குறாரு, குழந்தைகளாகிய உங்களுடைய அத்தீந்திரிய சுகம் பாடப்பட்டுள்ளது ஏன்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஏனென்றால் நீங்கள் எப்போதும் பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறீர்கள். இப்போது உங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்மஸ் ஆகும். உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார். இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்கும்? இது ஒவ்வொரு நாளுக்குமான குஷியாகும். ஆகையினால் உங்களுடைய அதீந்திரிய சுகம்தான் மகிமை பாடப்பட்டுள்ளது. அதீந்திரிய சுகம் என்பது உங்களுடைய மகிமை தான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தந்தையின் மூலமாக குஷியாக இருக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு தந்தை கிடைச்சாரோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் குஷி என்பது கிடச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் தந்தை மூலமாக நீங்கள் குஷி அடையிறீங்க. தினந்தோறும் அவர் படிப்பிக்கிறார். தினந்தோறும் அவர் மூலமாக நம்ம குஷி அடைகிறோம். அவரை நினைவு செய்கிறோம். அவர் மூலமாக நம்ம ஞானம் கேட்குறோம். நமக்கு நிறைய பிராப்திகள் தந்தை மூலமாக கிடைக்கிது. ஆகையினால நாம் தான் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை தினம் அனுபவிக்கிறோம். இது உங்களுடைய மகிமை தான். இந்த மாதமே கிறிஸ்மஸ் மாதம், டிசம்பர் மாதம். ஆகையினால அவங்க வருடத்தில் ஒரு நாள் கொண்டாடக்கூடிய விஷயம். ஆனால் உங்களுக்கு தினந்தோறும் கிறிஸ்மஸ் தான், எப்போவுமே கிறிஸ்மஸ் தான். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி என்பது நீங்கள் தான் கொண்டாடுறீங்க, அனுபவிக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. பாடல். கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் 3வது கண்ணை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. எனவே இப்போது குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. பக்தி மார்க்கமே இருட்டு வழி என்று இப்போது பாபா புரிய வைக்கிறார். எப்படி இரவில் வெளிச்சம் இருப்பதில்லை எனும்போது மனிதர்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க, அதே போல தான் பக்தி மார்க்கமே இருட்டு வழி. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எல்லாரும் ஏமாற்றம் தான் அடைஞ்சிட்ருக்காங்க. நான் பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ பிரம்மாவுடைய இரவில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? துக்கத்தில் இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு வழி காட்டுங்க, எங்களை கரை சேருங்கன்னு அழைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். எங்களுக்கு வழி காட்டுங்கள் என்று சத்தியுகத்தில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இப்போது உங்களுக்கு வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த வழி மூலமாக தான் சத்தியுகத்துக்கே போகிறோம். சத்தியுகத்துக்கு போயிட்டோன்னா அங்கே நமக்கு நிரந்தரமான அமைதி சுகம் என்பது இருக்கும். அங்கே போயிட்டு நமக்கு சுகத்துக்கான சாந்திக்கான வழி காட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு அழைக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். பாபா தான் முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகம் மாறப்போகிறது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு உலகம் எப்போது மாறப்போகிறது, எப்படி மாறப்போகிறது, யார் மாற்றுகிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண் இல்லை. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு 3வது கண் கிடச்சிருக்கு. அதன் மூலமாக இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடைசியை நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. மேலும் இந்த ஞானம் எனும் சாக்கரின் மிக இனிமையான பொருள் உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஞானத்தை பாபா அவ்வளோ ஒரு இனிப்பான பொருள்னு சொல்கிறார். எப்படி கொஞ்சம் சாக்கரின் அது கூட எவ்வளோ இனிப்புடையதாக இருக்கோ, அதே போல் இந்த ஞானத்தில் 2 சொல் ரொம்ப இனிப்பானது. அது என்னென்னா மண் மனாபவ அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அனைத்திலும் இனிப்பான பொருள். அதனால் உங்களுக்கு இனிமைத்தன்மை வாழ்க்கையில் எப்படி வரும்? தந்தையை நினைவு செய்கிறதுனால தான் வரும். ஆகையினால தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பாபா வருகின்றார், வழி சொல்கிறார்.
எங்கே செல்வதற்கான வழி சொல்கிறாரு. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்கிறார். ஆக வழி கிடச்சிருச்சு இல்லையா, அப்போ குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. மகிழ்ச்சி எப்போது கொண்டாடப்படுகிறது என்பதை உலகம் அறியவில்லை. மகிழ்ச்சி என்பது புது உலகத்தில் நிரந்தரமாக இருக்குது. பழைய உலகத்தில் மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? பழைய உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் ஐயோ ஐயோன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. தமோ பிரதான உலகத்தில் மகிழ்ச்சி எங்கேருந்து வந்தது? சத்தியுகத்தை பற்றிய ஞானம் யாரிடத்திலும் கிடையாது. உண்மையாகவே இந்த உலகத்தில் சுகம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியலை. ஆகையினால் பாவம் இங்கே குஷியை அவங்க கொண்டாடிட்டுருக்காங்க. வருடத்தில் ஒரு நாள் இது போல் ஏதாவது பண்டிகை, அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. மற்றபடி தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருந்த காலம் இருந்தது. சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் திரேதாயுகத்திலலாம் இருந்தது. அது அவங்களுக்கெல்லாம் தெரியல. அது யார் மூலமாக அடைஞ்சாங்க அந்த பிராப்தி, அதுவும் மனிதர்களுக்கு தெரியல. பாபா சொல்கிறாரு, ஒரு வேளை மகிழ்ச்சியை பற்றி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய குழந்தைகள்கிட்ட கேளுங்க. ஏனென்றால் பாபா மிகவும் சகஜமான வழியை இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார். குழந்தைங்க காரியங்கள் செய்து கொண்டும் கூட தந்தையின் நினைவின் மூலமாக அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யலான்னு பாபா வழிமுறைகளை சொல்கிறார். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தங்களுடைய தொழில் போன்ற கடமைகளை செய்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் நேரம் ஒதுக்கி அமர்ந்து நினைக்கணும்னு இல்லை, அப்படியும் நினைக்கணும். கூடவே நம்ம கர்மத்திலும் கூட என்ன பண்ணணும், பிரியமான தந்தையை நம்ம நினைக்கணும். உண்மையான தந்தையை நம்ம நினைவு செய்யணும்னு சொல்கிறார். எப்படி பிரியதர்ஷினிகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய காரியங்களை செய்தாலும் ஒருவர் மற்றவரை நினைவு செஞ்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக பாபா லைலா மஜ்னு ஹீரா ராஞ்சாவை போல் சொல்கிறார். அவங்கள உதாரணம் காட்டுறார். அவங்களுடைய அன்பு விகாரத்திற்கான அன்பு கிடையாது. ஒருவர் மற்றவர் மேலே விகாரத்தின் ஆதாரத்தில் அன்பு வைக்கல, உண்மையான அன்பு வச்சுருப்பாங்களாம். ஒருவர் மற்றவருக்கு பிரியமானவர்களாக இருந்தாங்களாம். பாபா சொல்கிறார், இங்கே அது போல் சரீரத்துக்கான அன்பு எல்லாம் இங்கே கிடையாது. இங்கே உண்மையான பிரியதர்ஷினிகளாகிய நீங்கள் உள்ளபூர்வமாக நினைவு செய்யணும். நீங்களும் காரியங்கள் செய்தாலும் புத்தி மூலமாக என்னை அன்போடு நினைவு செய்யணும், உள்ளபூர்வமாக நினைவு செய்யணும்னு சொல்கிறார். இங்கே நீங்கள் பிறவிகளுக்கும் அந்த பிரியமானவருடைய பிரியதர்ஷினிகளாக இருக்கிறீர்கள். அந்த பிரியதர்ஷன் உங்களுக்கு பிரியதர்ஷினி கிடையாது. நீங்கள் எல்லாரும் தான் அந்த ஒரே ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்கிறார். எப்போ துக்கம் அதிகரிக்கிறதோ அப்போ எல்லாருமே அவரை நினைவு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தா தமோ பிரதானம் ரொம்ப அதிகமாகிறதுனால துக்கம் அதிகரிக்குது. துக்கம் அதிகரிக்கும் போது இறைவனை அழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். காலம் செல்ல செல்ல இன்னும் உலகம் தமோ பிரதானம் தான் ஆகும். ஒரு பக்கம் குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்கிறீர்கள், ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் மோசமாக இறங்கிக்கிட்டே போகிறாங்க. ஏனென்றால் எதுவரை விநாசம் ஆகுமோ அது வரையிலும் அவங்க தமோ பிரதானம் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போகும் அப்படின்னு சொல்கிறார். நாளுக்கு நாள் மாயையினுடைய தமோ பிரதானம் கூட வளர்ந்து கொண்டே செல்கிறது. எந்த அளவுக்கு பாபா சர்வசக்திவானாக இருக்கிறாரோ அதுக்கு நிகராக மாயாவும் கூட சர்வசக்திவானாக இருக்கிறது. அதுவும் பலசாலியாக இருக்குது. அதோடைய திறமையை காட்டுது. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சமயத்தில் பிரம்மாவின் வாய்வழி வம்சம், பிராமண குலத்தின் அலங்காரமாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடையது அனைத்தையும் விட உத்தமமான குலம். இதனை உயர்ந்ததிலும் உயர்ந்த குலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கது. ஆகையினால் இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாக்கவும் வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்துட்டு தான் நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும், முயற்சி செய்யணும், சேவை செய்யணும். ஆகையினால இந்த சரீரத்தை பற்று வைக்கக்கூடாது. சரீரத்து மேலே அந்த சரீரத்தை நல்லா கவனிச்சுக்கணும். இதில் இருந்துட்டு தான் நம்ம முயற்சி செய்யணும். ஆகையினால இந்த சரீரத்தையும் பாதுகாத்துக்குங்க. ஏனென்றால் 5 விகாரங்களின் காரணத்தினால சரீரத்தினுடைய ஆயுள் கூட குறைஞ்சி போயிடுது. எனவே பாபா சொல்கிறாரு, இந்த சமயத்தில் 5 விகாரங்களை விட்டுவிட்டு யோகத்தில் இருந்தீர்கள் என்றால் ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் அதிகரித்து அதிகரித்து எதிர்காலத்தில் உங்களுடைய ஆயுள் 150 ஆண்டுகளாக ஆகிடும். இப்போ 150 ஆண்டு கிடையாது.
ஆனால் இதே போல் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, உங்கள் யோக பலத்தால் ஆயுள் அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகையினால இந்த சரீரத்தையும் கூட கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக வச்சுருங்க. அதுக்கு மேலே பற்று வேணால் கேர் எடுத்து பார்த்துக்குங்க. அதிலிருந்து தான் நீங்கள் தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்கிறாரு. மற்றபடி இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. இது மண்ணால் ஆன பொம்மை. ஆனால் எது வரைக்கும் இந்த சரீரத்தில் வாழறோமோ அது வரைக்கும் தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையை நினைவு செய்யுங்க, ஆத்மான்னு உணருங்க, தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சிங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆகுவீங்கன்னு பாபா சொல்கிறாரு. குழந்தைகள் நல்ல விதத்தில் படிக்கணும், படிப்பில் சோம்பேறித்தனம்லாம் வரக்கூடாது. இல்லைன்னா தேர்ச்சி அடைய மாட்டீங்க, ஃபெயில் ஆகிடுவீங்க. அப்புறம் பதவியும் குறைந்த பதவி தான் கிடைக்கும். அதனால் படிப்பில் முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்கிறது தான். ஏன்னா படிப்பினுடைய சாரமே நினைவு தான். ஆகையினால நினைவு செய்யணும், தந்தையோடைய நினைவில் தான் நீங்கள் இருக்கணும் பாபா சொல்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவரை தான் நினைவு செய்யணும். அவர் தான் நம்மளை தூய்மையாக்கக்கூடியவர். அடுத்து பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சுகத்தின் நாட்கள் வரப்போகுது, துக்கத்தின் நாட்கள் முடிவடைந்து விட்டது. துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்கும் வல்லேன்னு பக்தியில் அவரை தான் அழைச்சிங்க. இப்போ உண்மையாகவே அவர் துக்கத்தை போக்கி சுகம் சாந்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கார். ஆகையினால பாபா சொல்கிறாரு, அனைவரும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இது சங்கம யுகம். படகோட்டி உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்றதுக்காக வந்திருக்கார். மற்றபடி இதில் எந்த படகோட்டியோ அல்லது படகினுடைய விஷயம் கிடையாது. படகை கரை சேருங்கள்னு மகிமை பாடியிருக்காங்க. இது உண்மையாக ஆத்மா தூய்மை அடைஞ்சு முக்தி, ஜீவன் முக்தி அடையக்கூடிய விஷயம் இது. அப்போ உண்மையாகவே படகுல வச்சு பாபா அழைச்சிட்டு போகிறாரு அப்படி ஸ்தூலமாலாம் அதுக்கு அர்த்தம் வராது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒருவருடைய படகை மட்டும் கரை சேர்க்க பாபா வரல, முழு உலகத்தினுடைய படகையும் கரை சேர்க்க வந்திருக்கேன். முழு உலகத்தையுமே, இந்த பதீத்த உலகத்தை தூய்மையாக்கி சொர்க்கமாக்குறேன். முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சாந்தி மற்றும் சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கரை சேர்ப்பது அப்படின்னு சொல்கிறார். எப்போ உங்களுக்கு பாபா கிடைச்சாரோ அப்போதிலிருந்து உங்களுக்கு எப்போவுமே கிறிஸ்மஸ் தான், டெய்லியும் பண்டிகை தான், டெய்லியும் மகிழ்ச்சி தான், கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய நினைவார்த்தம் தான் அத்தீந்திரிய சுகம் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி இருக்குது. சிலருடையது உத்தமமாக, சிலருடையது மத்தியமமாக இருக்குது, சிலருடையது கீழானதாக இருக்குது. எனவே என்னுடைய புத்தி உத்தமமானதாக இருக்கா, மத்தியமமாக இருக்கா, அல்லது கீழானதாக இருக்கான்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். தங்களை தாங்களே பகுத்தறிய வேண்டும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனா, நான் சேவை செய்கிறேனா? பாபா கூறுகின்றார், குழந்தைகளே சேவாதாரியாக ஆகுங்க, பாபாவை பின்பற்றுங்கள். ஏன்னா நானே சேவை செய்கிறேன். குழந்தைகள் நீங்களும் கூட என்ன பண்ணணும், சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கேன். தினம் தினம் நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன்னு பாபா சொல்கிறார். இந்த ரதத்தில் டெய்லி நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன். இந்த ரதமும் உறுதியானதாக இருக்குது. இவருடையது எப்போதும் சேவை இவர் மூலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பாப்தாதா இவருடைய ரதத்தில் எப்போவுமே இருக்கார். இவருடைய சரீரம் கூட நோயுற்று இருந்தாலும் நான் அந்த சரீரத்தில் இருக்கிறேன். எனவே நான் இவருக்குள்ளே அமர்ந்து கொண்டு எழுதவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை இவர் வாய் மூலமாக பேச முடியலன்னா கூட என்னால் எழுத முடியும். ஆகையினால முரளி ஒருபொழுதும் குழந்தைங்களுக்கு நிற்கவே நிற்காது. பாபா முரளி கொடுத்துருவான்றார். எதுவரை அமர முடியுமோ எழுத முடியுமோ அதுவரை முரளி வாசிக்கிறேன், குழந்தைகளுக்கு எழுதி அனுப்பி விடுறேன்னு பாபா சொல்கிறார். அப்போ நான் எந்த அளவுக்கு உங்களுக்காகவே உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரேன் அப்படின்னா, குழந்தைங்க நீங்களும் என்ன பண்ணணும், நிச்சய புத்தியோட நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து தந்தையினுடைய சேவையில் பங்கு கொடுக்கணும். இது இறை தந்தையினுடைய சேவை, நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளாகிய உங்களில் யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. எனவே யார் மகாவீர், யார் பாபாவினுடைய டைரக்ஷனை பின்பற்றுபவர் என்று சோதனை செஞ்சு பாருங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் என்றே பாருங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா தன்னை சகோதரர்களின் தந்தை என்று தான் புரிஞ்சிருக்கார். மற்றும் அவருடைய பார்வை கூட ஆத்மாக்கள் மேலே தான் இருக்குது, சரீரத்து மேலே இல்லை. அவர் ஞானம் கூட
சரீரத்தில் ஆத்மாவுக்கு தான் சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் இந்த ஞானத்தை கூட சரீரம் இல்லாமல் கேட்க முடியாது, அதெல்லாம் சொல்கிறாரு. நான் இந்த சரீரத்தை கடனாக எடுத்து தான் வந்திருக்கேன், உங்களுக்கும் எல்லாருக்கும் சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாருமே நிராகார ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா எங்கே அமர்ந்திருக்கிறாரு? அழிவற்ற சிம்மாசனத்தில். பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாவுமே அழிவற்ற மூர்த்தி. அது ஒருபோதும் அழிவது கிடையாது, எரிவது கிடையாது, வெட்டப்படுறதும் கிடையாது, மூழ்குவதும் கிடையாது. அது சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவது கிடையாது. சரீரம்தான் சின்னதா பெருசா ஆணா பெண்ணா இருக்குமே தவிர ஆத்மா ஒருபோதும் மாறாது, அழியாது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆத்மா அழியாதது. ஆத்மா தான் நீங்கள் எல்லோரிடமும் பேசும்போது எப்படி பேசணும்? நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாட்ட பேசுகிறேன், அப்படி புரிஞ்சுட்டு பேசணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மாவில் படிந்திருக்கின்ற துரு நீங்கிவிடும் என்று தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க. எப்படி தங்கத்தில் உலோகத்தினுடைய கலப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அதனுடைய மதிப்பு குறைஞ்சிடுதோ, அதே போல் தான் இப்போ ஆத்மாவுடைய மதிப்பும் குறைஞ்சிருச்சு, பாரதத்தினுடைய மதிப்பும் குறைஞ்சிருச்சு. பாரதம் கூட எவ்வளோ செல்வந்த நாடாக இருந்தது, இன்றைக்கி கடன் வாங்கிட்டுருக்கு. விநாசத்தின் போது அனைவருடைய பணமும் அழியப்போகுது. கொடுக்கக்கூடியவர்களுடையதும் அழிஞ்சிடும், வாங்கக்கூடியவரதும் அழிஞ்சிடும். மற்றபடி யார் அழிவற்ற ஞான ரத்தினங்களை எடுக்கக்கூடியவராக இருக்காங்களோ அவர்கள் பிறகு தங்களுடைய பாக்கியத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பாபாவை பின்பற்றி பாபாவிற்கு சமமாக சேவை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா என்று தங்களை தாங்களே மதிப்பிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, பாபாவின் அறிவுரைப்படி நடந்து மகாவீரர் ஆக வேண்டும். எப்படி பாபா ஆத்மாக்களை பார்க்கின்றாரோ ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றாரோ அதே போல் ஆத்மா சகோதரர்களை பார்த்து பேச வேண்டும். ஆத்மாவை பார்த்து பேசக்கூடிய பயிற்சி இருக்கணும்னு சொல்கிறாரு. பாபா வரதானம் சொல்கிறாரு, உயர்தன்மையின் ஆதாரத்தில் அருகாண்மையை கொணர்வதன் மூலமாக கல்பத்தின் மிக உயர்ந்த பலனை பெறுபவராகி சிறப்பான நடிகர் ஆகுங்கள். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய உயர்ந்த தன்மையினுடைய ஆதாரத்தில் பாபாவுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக கல்பத்தின் மிக உயர்ந்த பலனை பெறுபவராகி சிறப்பான நடிகர் ஆகுங்க. இந்த நேரம் யார் உங்களுடைய உயர்ந்த தன்மையை நடைமுறையில் கொண்டு பாபாவுக்கு சமமாக பாபாவுடைய அருகாமையில் இருக்காங்களோ அவங்க தான் முழு கல்பமும் நல்ல உயர்ந்த பலனை பெறக்கூடிய சிறந்த நடிகர் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த பிறவி வாழ்வின் உயர்ந்த தன்மைக்கு ஆதாரம் 2 விஷயமா. 1 சதா பரோபகாரியாக இருப்பது, 2 பால பிரம்மச்சாரியாக இருப்பது. எந்த குழந்தைகள் இந்த 2 விஷயங்களிலும் ஆரம்பம் முதல் கடைசி வரை தொடர்ந்து இருப்பார்களோ, எந்த விதமான தூய்மைக்கும் அடிக்கடி பங்கம் ஏற்படாமல் உலகிற்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும் என்றென்றும் உபகாரியாக இருப்பாங்களோ அத்தகைய விசேஷ நடிகர்களே பாப்தாதாவிற்கு அருகில் எப்போதும் இருப்பார்கள். அவர்களுக்கான பலனும் முழு கல்பத்திலும் உயர்ந்ததாகவே அமைகிறது. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, எண்ணம் வீணானால் மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணாகும். அவ்யக்த இஷாரா சொல்கிறாரு, இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத்த ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத்த நிலையை அனுபவம் செய்ய ஞானம் கேட்பது சொல்வது கூடவே இப்போது பிரம்மா பாபா சமான் விலகிய அசரீரி நிலையின் பயிற்சியில் விசேஷ கவனம் கொடுங்கள். பிரம்மா பாபா வாழ்நாளில் இருக்கும்போதே கர்மாதீத்த நிலையை அடைவதற்கு முன்பே நடைமுறை வாழ்வில் அன்பாகவும் விலகியும் இருந்து நேருக்கு நேராக அனுபவம் செய்ய வச்சார். சேவையையோ எந்த செயலையோ அவர் விட்டுவிடவில்லை. ஆனால் இறுதி நாள் கூட குழந்தைகளின் சேவை அனைத்தையும் செய்து முடித்தார். அதுபோல் பிரம்மா தந்தையை பின்பற்றுங்க. இந்த மாதிரி விலகியும் அன்பாகவும் இருக்கணுங்கிறதுக்காக பாபா குழந்தைங்களை விட்டும் விலகி இருக்கல.
எந்த செயலும் செய்யாமல் இருக்கலை, சேவையை விட்டும் விலகி இருக்கலை, எல்லாத்தையும் செய்து கொண்டே விடுபட்ட நிலையினுடைய பயிற்சியை பிரம்மா பாபா நடைமுறையில் செய்து அனுபவத்தையும் செய்ய வச்சாராம் குழந்தைங்கள். அதே போல் நீங்களும் கூட அந்த விலகிய நிலையினுடைய அசரீரி பயிற்சி, காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த அசரீரி பயிற்சி விலகிய மற்றும் அன்பான நிலையினுடைய அனுபவம் செய்யுங்கன்னு பிரம்மா பாபாவுக்கு சமமாக செய்யுங்க. கர்மாதீத் நிலையை அடைய முடியும்னு சொல்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.